கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் அன்போடு இது நாளுடைய வேத ஆராய்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நீண்ட நாளுக்கு பிற்பாடு விசுவாச சபையில நின்று வேத ஆராய்ச்சியை, அதுவும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை படிக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். 19th சாப்டர்ல நம்ம இருக்கிறோம். 19வது அதிகாரம். கடந்த வாரத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அந்த கல்யாணத்துல பிரவேசிக்கும்படி யாருக்கெல்லாம் பாக்கியம் கிடைத்ததோ அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி பார்த்தோம். கடைசியா யோவான் தனக்கு கிடைத்த அந்த வெளிப்பாட்டை கவனிச்சு அந்த தூதனுடைய காலில் விழுறதுக்கு முயற்சி செய்யறாப்புல. அவர் போய் அந்த பாதத்துல விழுறாரு. அப்போ தூதன் சொல்றாரு, தேவனை மாத்திரம் தொழுது கொள், வேற யாரையும் தொழுது கொள்ளாது அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த நிகழ்வோடு கூட நம்ம ஒரு சில பாடங்களை படிச்சுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சாரு. நம்ம உண்மையாவே தேவனுக்கு அதிகமா நன்றி சொல்லலாம். இன்றைக்கு நம்ம 19th சாப்டர் என்ன செய்ய போறோம், கண்டினியூ பண்ண போறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போறார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்திருக்கிற இந்த அற்புதமான மனரமியமான மாலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க, தியானிக்க, கற்றுக்கொள்ள எங்களுக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறீர். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு மிக கிருபையோடு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியா எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் வசனங்களை புரிந்து கொள்வதற்கான கிருபை எங்களுக்கு தந்து போதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நேரடியாய் இணைந்திருக்கிற பிள்ளைகளும் நேரலையில் இணைந்திருக்கிற எல்லோரும் இந்த வார்த்தைகளை கவனமாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுடைய உள்ளம் களி கூர்ந்து மகிழ்ந்து கர்த்தருடைய வார்த்தையில எப்பொழுதும் சந்தோஷமாய் அதிலே உம்முடைய மகத்துவமான நாமத்தை புகழவும் நாங்கள் வளரவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கருத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி மீட்பர் பாதம் அணிந்து நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 11வது வசனத்திலிருந்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 11லிருந்து 21வது வசனம் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. சரி, 13வது வசனம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அவர் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லி. அவர் முதலாவது இந்த உலகத்துல வரும் பொழுது யாருமே அவரை வரவேற்கும்படியாய் காத்திருக்கவில்லை. மேசியா வருவார்னு காத்திருந்தாங்க இஸ்ரவேல் மக்கள். யூத ஜனம் மேசியாவை கனவோடு எதிர்பார்த்திருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்திருந்த பார்வை மேசியா எப்படி இருப்பார், எங்கு பிறப்பார், அவருடைய தன்மை எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. ஆனா அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவரை எதிர்நோக்கி காத்திருந்தவங்களுக்கு அவர் வந்த விதம் மாறாக இருந்ததுனால அவர் என்ன பண்ண முடியல, அடையாளம் கண்டு கொள்ள முடியல. அப்ப எதிர்நோக்கி யாரும் அவரை வரவேற்கிறதுக்கு இல்லை. கடைசியில பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவங்க, எங்கேயோ தூரத்துல இருந்து வந்த ஞானிகள் என்ன பண்ணாங்க, அவரை வரவேற்றாங்க.
சரி, ஒரு 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தார். வந்து ரட்சிப்பின் திட்டத்திற்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி அவர் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணி நம்ம எல்லாருக்கும் சத்தியத்தை கொடுத்து அவருடைய வார்த்தையினால வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துட்டு போனார். அவர் போகும்போது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம், மேத்யூ சாப்டர் 23. முப்பத்தி 7வது வசனத்தை பாருங்க. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற அந்த காலம் வரைக்கும் நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவனுடைய வார்த்தையானவர் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன். அவர் திரும்ப வரப்போறார். அவருடைய வருகை அது பகிரங்கமா இருக்க போகிறது. ஆனால் அவருடைய வருகையை குறித்து பேசும் பொழுது there are certain elements, அநேக விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் 2வது முறை வந்து நியாயம் தீர்க்க போகிறார்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்பொழுது பரலோகம் திறந்திருக்கிறது என்று சொல்லி முதலாவது ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். நம்ம ரெவலேஷன் புஸ்தகத்துல தான் பரலோகத்தை திறந்திருக்கிறதாக நம்ம காண்கிறோம். நீங்க கொஞ்சம் என் கூட ரெவலேஷன் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 4வது அதிகாரம், ரெவலேஷன் 4, நம்ம 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட சத்தியங்களை படிச்சு முடிச்ச உடனே 4வது அதிகாரத்துல முதல் வசனம் இப்படியாக இருக்கிறது: இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல 3வது அதிகாரம் வரைக்கும் சபை, 3வது அதிகாரம் 22வது வசனம் வரைக்கும் சபைக்கு கர்த்தர் என்ன பேசினார். அது 4வது அதிகாரத்திலிருந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் முழுமைக்கும் யார் இருக்க மாட்டோம் அப்படின்னா சபை இருக்காது. சபை எங்க இருக்கும்? அது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். எங்க இருப்பாங்க? கர்த்தரோடு இருப்பாங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை வரைக்கும் சபை அங்க இருக்காது. நம்ம அங்கவே பார்க்கிறோம், பரலோகத்தினுடைய வாசல் திறந்திருக்க நான் கண்டேன். 15வது அதிகாரத்துல இன்னொரு ரெஃபரன்ஸும் நம்ம பார்ப்போம். ரெவலேஷன் 15 பாருங்க, 5வது வசனம்: இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. பரலோகத்துல ஒரு வாசல் திறக்கப்பட்டது, பரலோகத்துல சாட்சியின் ஆலயம் திறக்கப்பட்டது. இப்போ நம்ம வாசிக்கிறோம் 19வது அதிகாரம் 11வது வசனம்: பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். நவ் heaven is open. ஒரு வெள்ளை குதிரை, அந்த திறந்திருக்கப்பட்ட அந்த பரலோகத்துல ஒரு வெள்ளை குதிரையை நான் பார்த்தேன். வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறி இருக்கிற ஒருவரை நான் பார்த்தேன். அந்த வெள்ளை குதிரை மீது ஏறி இருக்கிறவர் எப்படி இருந்தார்? இரத்தத்தில் தோய்க்கப்பட்டிருந்த ஒரு வஸ்திரத்தை அணிந்தவராக இருந்தார். அவருடைய சிரசின் மீது அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று எண்ணப்பட்டார்.
See, ஒரு நபரை குறித்து ஒரு தரிசனத்திலே பார்க்கிறார். அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகளை யோவான் விவரித்து எழுதுகிறார். ஒவ்வொரு தன்மையும் மிக 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 முக்கியமானவை. தயவு செய்து இன்றைக்கு ஒருவேளை வேத ஆராய்ச்சியில நீங்க என் கூட பங்கெடுத்திருப்பீங்கன்னா, கவனச்சிதறல் இல்லாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு நிமிஷம் நம்ம உற்று பார்ப்போம். இவர் சொல்லிட்டு போனாரு, ஏதோ வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படும் நாள் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காணாதிருப்பீங்க. அவரை மனுஷகுமாரன் என்று அழைக்கும்படியாக அவரை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் வேதாகமும் உருவகமாகவே சொல்லிக் கொண்டே வந்தது. ஆனால் 19வது அதிகாரத்துல வரும்பொழுது, நவ் இட் இஸ் மோர் கிளியர்லி செட். எப்படி சொல்லப்படுது, அவருடைய நாமம் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அவருக்கு எழுதப்பட்டிருக்கிற பெயரை குறித்து சொல்ல போனா 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவருடைய யார் அவர்? அவர்தான் ராஜாதி ராஜா, அவர்தான் கர்த்தாதி கர்த்தா, அவர் தேவனுடைய வார்த்தை. வாட் இஸ் இஸ் கேரக்டர் லைக்? அவருடைய கேரக்டர் என்ன? இஸ் ட்ரூ அண்ட் ஃபெய்த்ஃபுல். ஆங்கிலத்தில் போற்றப்பட்டிருக்கு, அவர் ட்ரூ அண்ட் ஃபெய்த்ஃபுல். அப்படின்னா என்ன? அவர் உத்தமமானவர், அவர் உண்மையானவர். அவர் ஒருவேளை சொல்ல போனா உத்தமம்னு சொல்லும் பொழுது அவர் விசுவாசத்துக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர். அவர் சொன்ன செய்வார், மாத்த மாட்டார். சொன்னதை செய்வார், நிறைவேற்றுவார். He will be faithful and true. So கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நேச்சர் எப்படிப்பட்டதா இருக்கும்? இஸ் ட்ரூ அண்ட் ஃபெய்த்ஃபுல். நம்ம யாரை விசுவாசிக்கிறோம், யாரை நம்பி இருக்கிறோம் அப்படின்னா, the person who is true and faithful. தயவு செய்து ஒரு காரியத்தை இன்றைக்கு வேத ஆராய்ச்சியில உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய மெயின் கேரக்டர் என்ன தெரியுங்களா? He is true, he is faithful. வேதாகமத்தை பல வருஷமா படிக்கிறோம். There is a question for us. உண்மையாவே நாம உண்மையானவங்களா, நாம நம்பிக்கைக்குரியவங்களா? நம்மை நம்ப முடியுமா? நம்ம உண்மையானவங்களா? See, நான் என்னை குறித்து ஒருவேளை நான் அசஸ் பண்ணி சொன்னா, நான் பொய்யனா இருக்கிறேனா, நான் ஏமாற்றுக்காரனா இருக்கிறேனா, நான் யார்? ஒரு சில இடத்துல நான் உண்மையா இருப்பேன், ஒரு சில இடத்துல நான் உத்தமமா இருப்பேன், ஒரு சில இடத்துல நம்பிக்கைக்குரியவனா இருப்பேன். மை சோல் கேரக்டர், என்னுடைய ஒட்டுமொத்தமான ஹோல் தன்மை அப்படி எடுத்து பார்த்தா கொஞ்சத்துல கூட என்கிட்ட உண்மை இருக்குதா? நான் உண்மையானவனா அல்லது சத்தியம் உள்ளவனா? ஒரு 2 முக்கியமான கேரக்டரை இயேசுவானவருக்கு அட்ரஸ் பண்ணப்படுகிறது. He is true and faithful. இந்த சத்தியத்தை படிக்கிற பொழுது ஒருவரை நம்ம திரும்பி பார்ப்போம். எப்படிப்பட்டவரா பார்ப்போம்னா, நான் போவேன், போயிட்டு திரும்பி வருவேன்னு சொன்னார். He is true, he is faithful. எதுக்காக? 2 விஷயம். ஒண்ணு, நான் மீட்டு கொள்ளுகிறவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுப்பதற்கு. என் வார்த்தையை விசுவாசித்தவர்களுக்கு, என் வார்த்தையை நம்பினவர்களுக்கு அது உண்டு, நம்பாதவர்களுக்கு என்னவோ அது உண்டு. 2 தாங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. He is true to his word. His character, அவருடைய கேரக்டர் என்னது? அவர் சொன்ன வார்த்தையில உத்தமமா இருப்பார். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவது. உண்மையவே இயேசுவானவர் அவர்தான் வார்த்தையானவர். அந்த வார்த்தை ஒருபோதும் ஃபெயில் ஆகாது, மாறவே மாறாது. சோ இன்றைக்கு முழுவதும் நம்ம படிக்க போற விஷயத்தை இந்த பேஸ்ல நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்க்கலாம்.
he is true and faithful. அவருடைய கேரக்டர். அவருக்கு ஒரு குதிரை கொடுக்கப்படுகிறது, வெள்ளை குதிரை. உண்மையாகவே 4 குதிரைகளை நம்ம முன்னாடி படிப்போம், சரிங்களா? 4 குதிரைகளை பத்தி படிச்சோம். அதுல வெள்ளை குதிரையும் உண்டு. அந்த வெள்ளை குதிரையை பத்தி படிக்கிறப்ப சொன்னோம், இந்த வெள்ளை குதிரை பின்னால வரப்போக்கூடிய ராஜாதி ராஜா ஏறக்கூடிய குதிரை அதே மாதிரியான ஒரு போலி குதிரை. அது எல்லாரையும் வஞ்சிப்பதற்கு, நான் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்றதுக்கு. ஆனா ஹியர் இஸ் த ஹார்ஸ், a white horse. நீதி, பரிசுத்தம், அதிகாரம், இதற்கு அடையாளம் அந்த வெள்ளை குதிரை. நீங்க வெள்ளை குதிரை மேல ஒருத்தரை ஏறாருன்னா அது கிறிஸ்து மட்டும்தான். இன்னொருத்தன் அதே போல ஏறுவான், வெள்ளை குதிரையை போல தோற்றம் அளிக்கும், ஆனால் அதுல ஏறக்கூடிய அந்தி கிறிஸ்து. we have to distinguish. ஏன் அப்படின்னா அதுல ஏறவன் பொய்யின் பொய்யுக்கு பிதா, இவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர். எப்படி நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? ஏறி இருக்கிறவுடைய தன்மையை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா அவருடைய சிரசின் மேல அநேக கிரீடங்கள் இருக்கும், அவருடைய கண் அக்கினி ஜுவாலையை போல இருக்கும், அவருடைய வஸ்திரம் ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டதா இருக்கும். அந்த வெள்ளை குதிரை ஏறவன் பொய்யன். இந்த வெள்ளை குதிரையில ஏறி இருக்கிறவருடைய தன்மையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணு அக்கினி ஜுவாலையை போல பிரகாசிக்கிறதா இருக்கும். ஏன்? he knows all our nook and corners. நம்முடைய எல்லா மூளையும் அவருக்கு தெரியும், எல்லா அந்தரங்கமும் அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். இருட்டுல நீ என்ன செஞ்சன்னு பார்த்தவர், நீ அடைக்கப்பட்ட ரூமுக்குள்ள என்ன பண்ணன்னு பார்த்தவர் அவர். நீ உன் இருதயத்துல என்ன சிந்திச்ச, நீ யாரா இருந்த, எங்க இருந்த, உன்னுடைய வயசு, உனக்கு கொடுக்கப்பட்ட நாள் முழுவதும் நீ யார். he knows everything. ஏன் அக்கினி கண் அவருக்கு? அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு முன்னால எதுவுமே மறைக்கப்பட முடியாது. he is coming as a king. அவர் ரட்சகரா முதல் முறை வந்தார், மீட்பராக வந்தார், மேய்ப்பராக வந்தார், ஜீவ பலியாக தன்னை கொடுப்பதற்கு வந்தார். அப்ப யாரும் அவரை பார்த்து எனக்கு சொந்தமானதா வந்தார்னு ஏத்துக்கிறதுக்கு தயங்கினாங்க, அவரை புறம் தள்ளினாங்க. அன்னையில இருந்து இந்த பாருங்க 2026 வருஷம் ஆச்சு அவர் வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் கிருபையோடும் இரக்கத்தோடும் கனிவோடும் பரிவோடும், அவர் சொல்ல போன ரொம்ப தாழ்மையா ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் வந்து, நான் உன் ரட்சகர், நான் உன் மீட்பர், நான் உன்னை நித்தியத்துல சேர்க்கறதுக்கு இருக்கிறேன்னு வந்து கெஞ்சி 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 சொல்றார். ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, ஒவ்வொரு சண்டையும் பேசுறாரு. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளணுமா, கூட்டி சேர்த்து கொள்வதற்கு அவர் ஒவ்வொரு நாளும் வந்து தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நான் ஒரு நாள் திரும்பி வருவேன், வெள்ளை குதிரையில ஏறி வருவேன். நான் ஏறி வரும்போது என்னுடைய கண் எப்படி தெரியுமா இருக்கும்? அக்கினி ஜுவாலையை போல பிரகாசமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா என் தலைமையில பூமியில இருந்து அனுப்பும் போது ஒரே ஒரு கிரீடம் வச்சு அனுப்புனாங்க, அது முள் கிரீடம். இப்ப என் தலையில நிறைய கிரீடம் இருக்கு. I will be different. நான் ராஜாவா வரேன், பூமியின் ராஜாவா இல்லை, இந்த உலகத்தினுடைய ராஜா இல்லை, நான் ஒட்டு மொத்தத்துக்கும் நான் தான் ராஜா. நான் ராஜாவா வரப்போறேன். வெள்ளை குதிரை மேல ஏறிட்டாவே நான் நீதியாய் நியாயம் தீர்க்க வரப்போகிறேன். நீதியாக நியாயம் தீர்க்கிறவராக வருகிறார் அவர். அவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர், நீதியும் நியாயமுமாய் நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் அப்படித்தான் செய்வார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. என்ன சொல்ல போனால் அவர் அதிகாரம் உடையவராய் வருகிறார். அவருடைய வஸ்திரத்திலே ரத்தம் தோய்ந்ததாய் காணப்படுகிறது.
இந்த ரத்தம் எதை குறிக்கிறது? ஒருவேளை அவர் சிந்தின ரத்தமா? இல்லை. மேபி தேர் இஸ் எ சான்ஸ். அது அவருடைய ரத்தமா இல்ல வேற ரத்தமா? அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவர் வராருங்க. அவர் வரப்போறார். இந்த வரப்போறாருங்கிற விஷயம் இன்னைக்குதான் சொல்லப்பட்டதா? இல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 19 தான் சொல்லப்பட்டதா? இல்ல. வேதாகமத்தை அப்படி புரட்டணும்னா வரார்னு சொல்ற விஷயம், அவர் வரப்போகிறார்னு சொல்ற விஷயம் சாதாரணமா சொல்லப்படல. எல்லா இடங்களிலும் ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டது. அதுவும் குறிப்பா எருசலேம் மக்களுக்கு சொல்லப்பட்டது, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது, யூதா மக்களுக்கு சொல்லப்பட்டது. இயேசுவானவர் முதல் முறை வர்றதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டு விட்டது. அவர் எப்படி வருவாரு, என்ன செய்வார்? கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம போய் எல்லாவற்றையும் கொஞ்சம் திறந்து வாசிக்க போறோம். என் கூட நீங்க என்ன செய்யுங்க, சகரியாவினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் முதல் வசனம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோடு போராடுவார். சரி, பாருங்க 5வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்குகள் வழியாக ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாக உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் அந்நாளிலே வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். பாருங்க 9வது வசனம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். சொல்லப்பட்டது சகரியாவின் நாட்கள்ல. இந்த மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? மீண்டுமா நீங்க மத்தேயு 23க்கு வாங்க. முப்பத்தி 5வது வசனம். அவர் என்ன சொன்னாரு? 34ல இருந்தே உங்களுக்கு வாசித்தர்றேன். ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்கள் சிலரை கொன்று சிலுவைகள் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமானின் ரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக. இப்ப நம்ம ஒரு சகரியாவை பத்தி வாசித்தோம். எந்த சகரியா? அது சேம் பரகியாவின் குமாரனாகிய சகரியான்னு அங்க இருக்கும். இந்த சகரி என்ன தெரியும் சொன்னாரு? கர்த்தர் ஒரு நாள் வரப்போறாருப்பா, நியாயம் தீர்க்க போறாருப்பான்னு சொன்னாரு. ஆனா இந்த சகரியாவை கொன்னுட்டாங்க. எங்கவே கொன்னாங்க தெரியுமா? ஆலயத்திலே கொண்டு போட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் வருவார்னு சொல்ற அந்த சத்தியத்தை எழுதினவனே கொண்டு போட்டாங்க. ஏன் வருவாரு? அவர் தம்முடைய ஜனத்தை நீதியா நியாயம் தீர்க்க வரப்போறார்னு சொன்னார். சரி, இவர் தான் சொன்னாரா? சகரியாவுடைய காலத்துல இருந்த ஏசாயா என்ன சொன்னார்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் பாருங்க 64வது அதிகாரம்.
முதல் 2 வசனங்களை பாருங்க. ஆ, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமாய் போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருங்கும்படி செய்யும். கர்த்தாவே, நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது இது. கொஞ்சம் முன்னாடி ஒரு சாப்டர் முன்னாடி 63க்கு வாங்க. முதல் வசனம் பாருங்க. ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்களுடையவருமாய் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளியவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஒருத்தர் எழும்பி வராரு, அவருடைய வஸ்திரத்துல ரத்தமா இருக்குது, சிவப்பா இருக்குது, என்ன காரணம்? அவர் சொன்னாரு, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவளை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்தது. என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கர்த்தர் வராரு, தன்னுடையவர்களை மீட்டுக் கொள்ளுவாரு, மற்றவங்க எல்லாரையும் மிதிச்சிருவாரு. இப்போ அவருடைய வஸ்திரம் ஃபுல்லா என்னவாயிடுச்சு? ரத்தம் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம இங்க நிறுத்திட்டு மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துக்கு வரலாம். அந்த 11வது வசனத்தை பாருங்க. அதாவது, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. சரி, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ அவர் மட்டும் வரல, அவர் கூட சேனையும் வருகிறது. அவர்களும் வெள்ளை குதிரையில் ஏறி இருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய உடுப்பும் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிறது. அவங்க லினன் காட்டன்ல துணி போட்டிருக்கிறாங்களா, வெள்ளையா, வெள்ளை துணி. அதுவும் லினன்னு சொன்னாவே மெல்லிய உடை. அது நீதி அவர்களுடைய உடுப்பாக இருக்கும், உண்மை அவர்களுடைய உடுப்பாக இருக்கும், நியாயம் அவர்களுடைய உடுப்பாக இருக்கும், சத்தியம் அவர்கள் உடுப்பாக இருக்கும். யார் இவர்கள்? இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா புஸ்தகம், இந்த புஸ்தகத்துக்கு முன்னாடி புஸ்தகம் இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம். யூதாவில் நம்ம வாசிக்கிறோம், மறந்துடக்கூடாது இந்த வசனத்தை. 14வது வசனத்திலிருந்து பாருங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனுக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமானது தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். எப்பத்திலிருந்து சொல்லப்பட்டுச்சு அவர் வர்றார்னு? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கிலிருந்து சொல்லப்பட்டது. ஏன்? பிஃபோர் ஒரு ஃப்ளட் வந்துச்சு இல்லையா, நோவா காலத்துல, அதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டு விட்டது. கர்த்தர் வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார். எதற்கு? அவபக்தியாயிருக்கிற அவ்வளவு பேரையும் எதிர்த்து அவர் வரப்போகிறார்.
இந்த அவபக்தியா இருக்கிறவர்கள் செய்கிறதும் பேசுகிறதையும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னிலிருந்து, ஆதாமிலிருந்து அவர் வரப்போகிற நாள் வரைக்கும் நாம் நடந்து கொள்கிற எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாய் வரப்போகிறார். வெள்ள குதிரையில ஏறக்கூடிய அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜாவுடைய நாமம். அவர் எப்படிப்பட்டவராய் வருகிறார்? அரசால வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார், அழிக்க வருகிறார். அவருடைய வருகை ஏதோ சொல்லி இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு வரல. மிகுந்த நீடிய பொறுமையுள்ளவராய் காத்திருந்து வருகிறார். ஒரு நாள் பாவம் எல்லாம் பரிபூர்ணப்படும் பொழுது அவர் நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிறார். யார் வருகிறது? நீங்களும் நானும் அலட்சியம் செய்த ஒருவர் வருகிறார். அவருக்கு மாற்றாக அந்த கிறிஸ்துவை வேறொரு கிறிஸ்துவாக எண்ணிக்கொண்டு மாம்ச ரீதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை பேரையும் தண்டிக்கும்படியாய் வருகிறார். அவர் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, சொந்த மனசுக்கு இடம் கொடுத்து, தன் இஷ்டத்துக்கு செய்து கொண்டிருந்த அவ்வளவு பேரையும் அவர் நசுக்கும்படியாய் வரப்போகிறார். அவருடைய வஸ்திரம் எல்லாம் இரத்தமாய் காணப்பட போகிறது. அவர் ஆலையை மிதிக்கிறவனை போல வரப்போகிறார். நீங்க எத்தனை பேரு ஆலை மிதிக்கிற வேலைகளை செய்தது எனக்கு தெரியாது. பழச்சாறுகளை மிதிக்கிற ஒரு கூட்டத்தில் இருந்தது எனக்கு தெரியாது. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாவாட்டுறது நமக்கு எல்லாருக்குமே வழக்கம். நம்ம கிராமங்கள்ல மாவாட்டுவோம். அதை நைந்து முழுமையாய் மாவாகிற வரைக்கும் அதை ஆட்டி முடிப்போம். செக்கு ஆட்டுவது நமக்கு தெரியும். அன்றைக்கு அவர்களுக்கு இருந்து திராட்சை ஆலை, திராட்சை பழங்களை அவர்கள் உடுப்பு போட்டு கொண்டு மிதிப்பார்கள். உடம்பெல்லாம் அந்த திராட்சை சாறு மேல முழுக்கும் அடிச்சிருக்கும். நமக்கு தெரிஞ்சது நம்ம மாவாட்டமும் நம்ம மேல ஃபுல்லா மாவு தெரிச்சிருக்கும். சேம். அவர் வரப்போறார். எதுக்கு வராரு? யுத்தம் பண்ண வருகிறார், போரிட வருகிறார். அதாவது அவருடைய போர் யுத்தம் அவர் அழித்து போடும்படியாய் வருகிறார், நசுக்கி போடும்படியாய் வருகிறார். சொல்ல போனால் நியாயம் தீர்க்க வருகிறார். யாரைங்க? ரொம்ப தெளிவாய் வேதாகமம் சொல்லிருச்சு, ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிருச்சுங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்க இந்த செய்தியெல்லாம் கேட்டீங்க, கேட்கல, எனக்கு வேண்டாம். நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு செய்தியை கேட்டே ஆகணும். நாம இந்த விஷயத்த படிச்சிருக்கிறோம், நான் போதிச்சிருக்கிறேன், நீங்க கேட்டிருக்கிறீங்க, இதெல்லாம் அப்படி பின்னால வச்சிருவோம். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா கேட்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாகிய ஏனோக்குல இருந்து ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார். யாரை? அவபக்தி உள்ளவர்களை, அவபக்தியாய் செய்த விஷயங்களை, அவபக்தியாய் பேசின விஷயங்களை, அவபக்தியாய் சிந்தித்து நடந்தவைகளை நியாயம் தீர்க்கும்படியாய் வருகிறார். அவர் நியாயாதிபதியாய் வருகிறார். அவர் உண்மையானவர், அவர் சத்தியமானவர். அவருடைய கேரக்டர் அதுதான். அவர் எப்படி வருவாரு பாருங்க, தம்முடைய பரிசுத்தவான்களோடு வருகிறார். இந்த பரிசுத்தவான்கள் யார்? ஆயிரமான பரிசுத்தவான்கள். சொல்ல போனா இவங்களுடைய தன்மையை கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கலாம். பாருங்க 14வது வசனத்துல, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். கொஞ்சம் 17வது அதிகாரத்துல பாருங்க, 14வது வசனத்துல அவங்களை குறித்து நம்ம வாசித்திருக்கிறோம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் என்றார். யார் இவங்க? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். They are called, they are chosen, they are faithful and true. வெள்ள குதிரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறினா அதே மாதிரி வெள்ள குதிரையில ஏறவங்க யாருன்னு கேட்டா, they are faithful, they are true.
they are chosen, they are called. இயேசுவானவர் கூட வருவாங்க. எப்படி வருவாங்க? எதுக்கு வருவாங்க? பாருங்க 19வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 15வது வசனம். புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில ஏதாவது கத்தி வச்சிருக்கிறாரா எல்லாரையும் வெட்டுறதுக்கு? இல்லை. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன் தெரியுமா? நானா நியாயம் தீர்க்க மாட்டேன். நீ இப்படி போ அப்படி போ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன வார்த்தையை அவங்களை என்ன பண்ணிடும்? நியாயம் தீர்த்துரும். இதை பவுல் தான் லாங்குவேஜ்ல சொல்றார். 2 தெசலோனிக்கர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் பாருங்க. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 8வது வசனம். நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலேயே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால் நாசம் பண்ணுவார்னு எழுதினார். ஒண்ணு இல்லைங்க, அவர் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை சத்தியம். அதுதான் வார்த்தை. அதுக்கு இருக்கிற வல்லமை வேற எதுக்கும் இல்லை. ஒரு நிமிஷம் என்ன கவனிக்க முடியுமா? நேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க, இந்த உலகத்துல நாம எதுக்கு பயப்படுறோமோ பயப்படலையோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணும். அதுக்கு இருக்கிற வல்லமை உலகத்துல வேற எதுக்கும் கிடையாது. ஏன்னா ஒருவேளை நீங்க நினைச்சா மிகப்பெரிய வெள்ளம்னு வச்சுங்களேன், நயாகரா நீர்வீழ்ச்சி, அந்த நீர்வீழ்ச்சியில ஒருத்தன் விழுந்தா தப்ப முடியுமானா? வாய்ப்பு இருக்கு, தப்பிடலாம். சுனாமில மாட்டின ஒருத்தன் தப்ப முடியுமா? தப்பிடலாம். 80 அடி உயரத்திலிருந்து பில்டிங்ல இருந்து ஒருத்தன் கீழே வந்தா தப்ப முடியுமா? நிறைய பேர் செத்துறவங்க ஒருத்தன் தப்பிடலாம். ஒரு சொல்ல போனா ஒட்டுமொத்த பேரும் அழிஞ்சு போற இடத்துல ஒருத்தன் தப்ப முடியுமா? ஒரு பிளைன் கிராஷ்ல தப்ப முடியும். அகமதாபாத் பிளைட்ல ஒருத்தன் என்ன பண்ணான்? தப்பிச்சு ஒருத்தனால வெளியே வர முடியும். ஆனா ஒருவரும் தப்பி போவதில்லை அவருடைய வார்த்தைக்கு முன்னால. அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. எப்படி பேசுறாரு தெரியுமா? ரொம்ப இரக்கமா, கிருபையா, சாமி தம்பி செய்யாதேப்பா, நீ போய் குடிக்காத தம்பி, நீ போய் இப்படி போகாத, நீ இந்த மாதிரி பாவங்களை பண்ணாத, அப்படி எல்லா நேரமும் சொல்றாரு. அவரு இரக்கப்பட்டு சொல்றாரு. வந்துருப்பா வந்துருப்பா, போகாதப்பா, திரிஞ்சிருப்பான்னு சொல்றாரு. நாம் என்ன தெரியுமா செய்வோம்? அவருடைய கட்டுகளை அரித்து போடுவோம்னு சொல்லி, என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நான் எனக்கு ராஜா, நான் நினைக்கிறது தான் செய்வன்னு போனா அவங்க பேர் தாங்க புறஜாதி. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார். யாரோடு வருகிறார்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையானவர்கள். இது 3ம் சேர்ந்தவங்க தான் அவரோட கூட வருவாங்க. இது 3ம் இல்லாதவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? இங்கதான் இருக்கணும். ஐயோ, நான் சர்ச்சில் இருந்தேங்க, விசுவாசம் சர்ச்சில் இருந்தேங்க, எனக்கு தெரியாது தம்பி உன்ன அப்படின்றார். என்னங்க நான் பிரசங்கம் பண்ணங்க, நான் தாங்க 19 வருஷம் பிரசங்கம் பண்ணேன், எனக்கு தெரியாதுப்பா ஸ்டீபன், உன்னை தெரியாதுன்றார். இந்த செய்தியில நான் தாங்க சொல்லி கொடுத்தேன், எனக்கு தெரியாது உன்னை. என்ன அழைக்கப்பட்டவனாயிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவனாக மாறி உண்மையுள்ளவனா நீ இருந்தியாங்கிறது தான் முக்கியம். அப்படி இல்லையா, யூ ஆர் கால்ட் அஸ் எ, என்ன சொல்றதுன்னு போனா, நீ புறஜாதி, ஜென்டைல். ஜென்டைல்ங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ இந்த குடும்பத்திற்கு சொந்தம் இல்லாத ஒருத்தன்.
நான் எப்படி அதுக்குள்ள இல்லாம போயிட்டேன்? கர்த்தர் என்னை கூப்பிட்டார். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிற உள்ள பிரவேசம் கூப்பிட்டார். உனக்கு நான் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் வான்னு சொன்னார். அவன் என்ன தெரியுமா சொன்னா, கூப்பிடுறப்பெல்லாம், ஆண்டவரே நான் ஏறு மாடு வாங்கிட்டேன், நான் அதனால அங்க போகணும். நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால அங்க போகணும். எனக்கு வேற வேலைக்கு தான் அதனால அங்க போகணும். இன்னைக்கு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி விசுவாச சபைக்கு வாங்க, நேரடியா உட்கார்ந்து கேளுங்க. நோ, we are so busy. பரவாயில்ல, இது ஆன்லைன்ல வருது கேட்டுப்பேன். கர்த்தருடைய பிரசன்னம் இன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெஷலா இந்த செய்திக்காக விசுவாச சபை ஆயத்தப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு எத்தனை பேர் முண்டி அடிச்சுட்டு ஓடி வந்தோம் இங்க. உண்மையவே கர்த்தர் அழைக்கிறார். அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்றது யாரு? அதுல உண்மையானவங்கன்றது யாரு? சரி, நான் ஒடியாந்துட்டு இருக்கலாம் இங்க, ஆனா நான் எதை தெரிந்து கொண்டிருக்கிறேன்? am I faithful and true? நான் உண்மையாவே கர்த்தர் பேசுறதுக்கு இடம் கொடுத்தாலா? விருந்து மிகப்பெரிய விருந்து, சாக்கு போக்குகளை சொல்லிட்டு ஓடுற கூட்டம், புறஜாதி கூட்டம். என்ன இந்த செய்தியை பத்தி கவலை இல்லாம உலகத்துல மூழ்கி கிடக்கிற கூட்டம். இன்னைக்கு பைபிள் ஸ்டடி போயிட்டு இருக்குது. ஒரு சிலவங்க வர முடியாம ஆத்தும தாகத்தோட உட்கார்ந்து நேரடியா உட்கார்ந்து கேட்டு இருக்கிற ஆத்துமக்கள் நிறைய பேர் உண்டு இப்போ. ஆனா இது என்னன்னே தெரியாம உலகத்துல மூழ்கிட்டு இருக்கிற புறஜாதி விசுவாச சபைக்குள்ள அட்டெண்டன்ஸ் போடுற கூட்டம் நிறைய பேர் உண்டு. நான் ஓப்பனா சொல்லிடுறேன், நீங்க ஒரு நாள் கர்த்தருடைய வருகையை பகிரங்கமா சந்திப்பீங்க. அன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் யாருன்னு தெரியவே தெரியாது. நீங்க சர்ச்சில் இருப்பீங்க, ஒரு நாள் அவருடைய பகிரங்க வருகையில நீங்க அவரோட கூட வரமாட்டீங்க. நீங்க எதிர்த்து நின்னு கர்த்தரை அப்படியே ஆன்னு பார்க்க வேண்டியதுதான். அவர் வருவார், தம்முடைய ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வருவார். வெள்ளை குதிரை மேல ஏறி வருவார். அவரோடு கூட அவங்களும் வெள்ளை குதிரையில ஏறி வருவாங்க. அவங்க மெல்லிய வஸ்திரம் தரித்தவங்க, வெண்மை வஸ்திரம் தரித்தவங்க. அவங்க நீதியும் உண்மையும் சத்தியமும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தன்மையோடு தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை பின்பற்றினவர்கள் அவர். அவங்க தாங்க கிறிஸ்தவங்க, அவங்க தாங்க அவருடைய கூட்டம். மீதி எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல விடப்பட்டிருப்போம். ஏன் தெரியுமா? நமக்கு என்ன தெரியுங்களா முக்கியம்? மாம்சம் முக்கியம், இந்த உலகம் முக்கியம், நம்முடைய இச்சைகள் முக்கியம், நம்முடைய எதிர்பார்ப்புகள் முக்கியம், நம்ம சந்தோஷம் முக்கியம். இந்த உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு 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 சொல்றாரு, வேணாம், என்னை பின்பற்றி வா. என்னை பின்பற்றி வருகிறது உனக்கு ஒருவேளை இக்கட்டான ஒரு சூழ்நிலை, பின்பற்றி வா, என் வார்த்தையை நம்பு, என்னை பிடிச்சுக்கோ, உனக்கு நித்திய சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன். என்னை நீ பின்பற்றி வந்தா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டுனா, நீ அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையானவனா, என்னுடைய பந்தியில பங்கெடுக்கிறவனாயிரு. நான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு பந்தியை பத்தி பேசினேன். அதுக்குள்ள பிரவேசிக்கிறது, ரட்சிப்புக்குள்ள வர்றது, தொடர்ந்து விசுவாசியா சீடனா மாறுறதுதான் கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பந்தியில இருந்தீங்கன்னா, ஒரு நாள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாட்டிக்கு மணவாளனோடு திருமணம் நடக்கும். அப்ப கல்யாண விருந்து இருக்குது. 3 விருந்து சொல்லியாச்சா? இப்ப பாருங்க, ஒண்ணு ரட்சிப்புக்காக அழைக்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. 2வது விருந்து எந்த விருந்து? ராபோஜன விருந்து. 3வது விருந்து எங்க இருக்குது? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து ஆயத்தமாச்சு. போன வாரம் படிச்சிட்டோம். 4வது ஒரு விருந்து இருக்குதுங்க. ஹலோ, 4 விருந்து. ஒண்ணு பெரிய விருந்து, 2வது திருவிருந்து, 3வது கல்யாண விருந்து, 4வது ஒரு விருந்த தேவன் ஆயத்தம் பண்ணார். தேவனுடைய விருந்து இது. இந்த விருந்துல நாம சாப்பிட மாட்டோம், நம்மள சாப்பிடுவாங்க. 3 விருந்துல ஏதாவது ஒரு நீ 3 விருந்தும் பங்கெடுக்கலன்னா 4வது விருந்து யாருக்கு? யாருக்குன்னு வாசித்துருவோம் பாருங்க. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம்
19வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். எல்லா பறவைக்கும் ஒரு விருந்து வைக்கிறார் ஆண்டவர். யாருடைய மாம்சம் அது? சிறியோர் பெரியோர் அடிமை சுயாதீன பாகுபாடு இல்லாம யாரெல்லாம் மாம்சத்துக்குரியவங்களா இருந்தாங்களோ, யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாம்சத்துக்கு சொந்தக்காரரா மாறலையோ, யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தினால காக்கப்படலையோ, யாரெல்லாம் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியிலையோ, அவங்க அத்தனை பேருடைய மாம்சமும் பட்சிக்கப்படும்படிக்கு தேவன் ஒரு விருந்து ஆயத்தம் பண்றார். பாருங்க, நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்னா எப்படி, பழச கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கெல்லாம் தெரிஞ்சிருப்போம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 37வது அதிகாரம் 39வது அதிகாரம் எசேக்கியேல் 39 17வது வசனம் பாருங்க. மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகலவித மிருகங்களையும் நோக்கி, நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலும் இருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று ரத்தம் குடியுங்கள். எப்ப சொல்லப்பட்டுச்சு? பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுடுச்சு. சரி, நீங்கள் பராக்கிரமசாலிகளின் மாம்சத்தை தின்று பூமியினுடைய மக்களின் ரத்தத்தை குடிப்பீர்கள். அவர்கள் எல்லாரும் பாசானிலே கொழுத்து போன ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்குட்டிகளுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமமானவர்கள். நான் உங்களுக்கு செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகும் அளவும் கொழுப்பை தின்று வெறியாகும் அளவும் ரத்தத்தை குடிப்பீர்கள். இவ்விதமாக என் பந்தியிலே குதிரைகளையும் இரத வீரர்களையும் பராக்கிரமசாலிகளையும் சகல யுத்த வீரர்களையும் தின்று திருப்தியாவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார்ப்பா. ஒரு நிமிஷம் கவனிக்க முடியுமா? யாருடைய மாம்சம் பராக்கிரமசாலி? சொல்ல போனா தன் இஷ்டத்துக்கு போனவன், தன் பலத்துல போனவன், தன் சுயத்துல வாழ்ந்தவன், மாம்சத்துக்குரியவனா இந்த உலகத்துல எல்லா சீர்கட்டையும் நியாயம் என்று நடப்பித்தவன். அதனாலதான் சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்துல எல்லா மக்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தான். என்ன அழைப்பு கொடுத்தான்? சங்கீதம் 2 ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுமி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் விற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோடு பேசி தமது உக்கிரகத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அப்படியே கை வச்சுட்டு மீண்டுமா மறுபடியும் நம்ம சங்கீதம் 2க்கு திரும்பி வரப்போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 15வது வசனம். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு உடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார்.
அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. வேதாகமத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடைய கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தினுடைய களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும். அவர் சொல்லிட்டாரு, யாரெல்லாம் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அழைக்கப்பட்டிருக்கணும்னு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா உண்மையானவங்களா மாறுறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் அவரோட கூட வருவாங்க. எதற்கு? பட்சிப்பதற்கு, அழித்து போடுவதற்கு. அவர் மற்ற எல்லாரையும் மிதித்து போடும்படியாய் வருகிறார். எல்லோரையும் குயக்களத்தை உடைத்து போடுகிறதை போல, ஒரு மண்பாண்டத்தை உடைத்து போடுகிறது போல இருப்பு கோலால் அவர் என்ன செய்வாரு? இப்போ கவர்மெண்ட்லாம் சொல்லுவாங்க, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். சேம். நத்திங் வில் பி ஸ்பேர்ட். ஒரு மனுஷன் கூட தப்ப முடியாது. எவ்வளவு துணிகரம் தெரியுங்களா? எவ்வளவு மாம்சத்துக்குரியவங்க தெரியுங்களா? நம்ம மாம்சத்துக்குரியவங்கன்னு 1000 முறை நம்ம கிட்ட கர்த்தர் பேசுறார். கொரிந்து சபை கிட்ட பவுல் ரொம்ப கோபமா சொன்னார், நீங்க எவ்வளவு காலம் இப்படி மாம்சத்துக்குரியவங்களா இருப்பீங்க? நீங்க மனுஷ மார்க்கமா நடக்கிறீங்க. கர்த்தருடைய அழைப்பு இருந்துச்சு, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரும், உத்தமத்தை விட்டு நீங்க போய் கடைசியில ஒரு நாள் தேவனுடைய கோபம், தேவனுடைய தயவு உங்களை எப்படியெல்லாம் அழைக்குதுன்னு தெரியாம அழிஞ்சு போலான்னு பாக்குறீங்களா? எவ்வளவு எச்சரிப்பு சபைகளுக்கு. நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்கன்னு ஒரு பேர் நமக்கு வந்துடுது. ஆண்டவர் சொல்றாரு, அந்நாளில் அநேகர் என்கிட்ட வந்து கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா, எங்க தெருவுல நீ பிரசங்கம் பண்ணீங்க, நாங்கெல்லாம் அங்கதான் இருந்தோம் வீதிகள்ல. அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது. ஒரு நாள் வந்து மிதிச்சு போடுறதுக்கு வருவார், நசுக்கி போடுறதுக்கு வருவார். ரத்தம் எல்லாம் அவர் மிதிச்சிட்டு சொல்லுவார், பறவைகளை வாங்க, உங்களுக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணிக்கிறேன், பெரிய விருந்து, மிருகங்களை வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கான விருந்து இவங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. கர்த்தர் அழைக்கிறார். உட்பிரவேசின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது சாக்கு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை வேணான்னு ஓடுறவங்க நிறைய பேர் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு கீழ்ப்படிஞ்சு சொல்றதை கேட்டு வழி நடக்கிற அந்த தேவ பக்தி உள்ளவங்க கொஞ்சம் பேரு. ஆனா சுய நீதியில, சுய ஞானத்துல, தங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மம்மதையில, நான் கிறிஸ்தவங்கிற போர்வையில இன்னைக்கு மாம்சத்துக்குரியவனா வாழக்கூடிய யாரா இருந்தாலும் ஒரு நாள் அவர் நேருக்கு நேராய் வரும் பொழுது நான் நசுங்கி போகிற கூட்டத்துலதான் நிற்பேன். பறவைகளுக்கு சொல்லியிருப்பார், அழைப்பு கொடுப்பார், வாங்க உங்களுக்காக விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் 3 விருந்தை ஆயத்தம் பண்ணேன். உட்பிரவேசின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒரு விருந்து, என் சீசன் ஆயிருன்னு சொல்றதுக்கு ஒரு விருந்து, கடைசியில திருமணம் நடக்கும்போது ஆட்டுக்குட்டியானவருக்கும் சபைக்குமான திருமண விருந்து, அதுல பங்கெடுக்கிறவங்க எல்லாம் பாக்கியவான் என்று எழுதுன்னு சொன்னாரு. அதுல மிஸ் ஆகிற அவ்வளவு பேரும் விருந்தாக போகிறார்கள், பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும். இது ஒரு நாள் நடக்க போகுது. ஏதோ பொய் சொல்ல, ஏதோ அப்படியே பயமுறுத்தணுங்கிறதுக்கு, இதுதான் உண்மை. நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் இந்த வார்த்தையை மதிக்கல, இந்த வார்த்தையை கேட்கல, ஒரு நாள் நான் நியாய தீர்ப்புல நிற்பேன். அவர் யுத்தம் பண்ண வருகிறார். யுத்தம் பண்ண வருகிறோம். மீதி என்ன நடக்கிறது பாருங்க. நம்ம கொஞ்சம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துக்கு வருவோம். 19வது வசனம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடு கூட அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். பாருங்க, மிருகம், பூமியின் ராஜாக்கள், அவர்களுடைய சேனைகள் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். அவங்களோட கூட பாருங்க, யாரும் பாருங்க, கொஞ்சம் கவனிச்சு வாஸ்தம்னா, அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான்.
21. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. மிருகம் பிடிக்கப்பட்டது. கள்ளத்திற்கு தரிசி பிடிக்கப்பட்டான். அவனுடைய சேனைகள் பிடிக்கப்பட்டது. பூமியின் ராஜாக்கள் பிடிக்கப்பட்டார்கள். எல்லாரும் பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் அக்கினி கடலிலே போடப்பட்டார்கள். மற்றவர்கள் மிதிக்கப்பட்டார்கள். மற்றவர்கள் கொல்லப்பட்டார்கள். வாயின் சுவாசத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். ஒரு நாள் இது நடக்க போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11 21 வரைக்கும் நீங்க ஈஸியா மறந்துடுவீங்கன்னு சொன்னா நான் உங்களை ஞாபகப்படுத்தும்படி சொல்றேன். தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவர். அவர் குதிரையின் மேல் ஏறி வருவதற்கு முன்பதாக, ஏதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் மரியாதை கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். உன்னை நோக்கி சாந்த குணமுள்ளவராய் வருகிறார். தேவ பிள்ளையே, உன்னை மனந்திரும்படி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் கூட்டி சேர்த்துக் கொள்வதற்கு எத்தனையோ தரமானதாயிருந்தார். நான் பூமியின் ராஜா, நான் என் இஷ்டத்துக்கு போவேன், என் விருப்பத்துக்கு வாழ்வேன், தேவனுடைய வார்த்தையை மதிக்க மாட்டேன். அது என்ன பண்ணிட, என்ன சொன்னதெல்லாம் நடந்துருச்சா? எல்லாம் நான் இஷ்டப்படி வாழுவேன். என்ன பண்ணிட முடியும்? யார் இங்க யோக்கியம்? பேசுற பாஸ்டர் சரியா? இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் சரியா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இந்த துணிகரம் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அக்கினி ஜுவாலையான அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ எந்த மூலையில போய் கர்த்தருக்கு விரோதமா யோசனை பண்ணாலும் சரி, நீ கூட்டம் கூடினாலும் சரி, விரோதமா 4 பேரும் கூட சேர்த்துக்கிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை உன்னை நியாயம் தீர்க்கும். தேவனுக்கு தெரியாம நான் எங்கே பேசுறேன்னு நினைச்சுக்காதே. அவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. உன் இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கத்தக்கதா அவருடைய வார்த்தை இருக்கிறது. நீ என்ன சிந்திக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். நீ யாரு, எந்த மூலையில எங்க உட்கார்ந்து என்ன பண்ற எல்லாம் தெரியும் அவருக்கு. உன் போன் எடுத்துக்கிட்டு நீ பண்ற வேலையெல்லாம் அவருக்கு தெரியும். பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மனந்திரும்பு, மனந்திரும்பு, மனந்திரும்பு. நான் இதோ வாசற்படியில என்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தா நான் உள்ள பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்னு சொன்னார். எத்தனை பேர் இன்னைக்கு பயந்து நடுங்கி பயத்துடனே அவர் வழியில் இருக்கும்போதே ஓடி போய் நான் கர்த்தரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து நான் ஒன்னாயிடுவேன், நான் சமாதானம் ஆயிடுவேன், ஆண்டவரே நான் அழைச்சிருக்கிறீங்க, நான் தெரிஞ்சு கொண்டு இருக்கீங்க, நான் உண்மையானவனா மாறணும், நான் பரிசுத்தவானா மாறணும், உங்களை போல மாறணும், உண்மையும் சத்தியம் உள்ள ஒரு நபரா நான் மாறணும். எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்களை பற்றி பிடிச்சிட்டு வரணும். எனக்கு இந்த உலகம் எல்லாம் பின்னால, நான் எப்போ உங்களை பின்பற்ற வந்தனோ உலகம் என் பின்னே, கிறிஸ்து என் முன்னேன்னு சொல்லி நான் அவரை பற்றிக்கிட்டு வர்றதுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். தேவ பிள்ளையே, மாம்சம், உலகம், பிசாசு இவையெல்லாம் ஒரு நாள் அழிக்கப்படும். அந்த அழிக்கப்படுகிற இடத்துல நீ நாள் நின்றுடக்கூடாது. கர்த்தர் வா மகனே, வா மகளேன்னு கூப்பிடுறாரு விருந்துக்கு. நான் உண்மையவே மீண்டுமா அந்த பகுதியை மாத்திரம் வாசித்து நிறைவு செய்யலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. அவரோடு கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, இவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் என்னால் வரக்கூடாது என்றான். கவனிச்சு பாருங்க. உண்மையாவே கர்த்தர் சொன்னாரு, அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷன் ஒருத்தனுடைய என்னுடைய
விருந்த ருசி பார்க்கறதில்லன்னு சொல்லிட்டாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் கூட நிறைய பேர் பின்னால வந்தாங்க. அவங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தன் தாய் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரியையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு எதை வேணா நீங்க எதையாவது ஒண்ணு முக்கியத்தைப்படுத்தி கர்த்தரை விடுவீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை விடுவீங்கன்னு சொன்னா, அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவையை எடுத்து சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்கவே முடியாது. என்னுடைய பந்தியில பங்கெடுக்கவே முடியாது. என்னுடைய பந்தியில பங்கெடுக்கலன்னா நீ ஒரு நாள் பந்தியா இருப்ப. புரிஞ்சுங்க. பந்தியில பங்கெடுக்க கூப்பிட்டா போய் பந்தியில என்ன பண்ணிடணும்? எல்லாத்தையும் விட்டு கடைசிட்டு பந்திக்கு போயிடணும். பந்திக்கு போகலன்னா நம்மள என்ன பண்ணுவார் ஆண்டு ஒரு நாள்ல? பந்தி வச்சிருவார் பறவைக்கு. 3 பந்தியில பங்கெடுக்கல, 4வது நாம தான் பந்தி. மறந்துடக்கூடாது. இது சாதாரண பந்தி இல்ல. சும்மா மிதிச்சு நாசமாக்கி போடுற பந்தி. மறந்துடவே கூடாது. நம்ம பயத்தோடு கர்த்தரை சேவிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி நாம் செபிப்போம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11ல இருந்து 21 வரைக்கும் இன்றைக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் வாசிக்காத, உணராத, புரிந்து கொள்ளாத, அதை அக்கறையாய் எடுத்துக்கொள்ளாத பகுதி இது. இன்றைக்கு திட்டமும் தெளிவுமா என்கிட்ட சொல்லிட்டீங்க. நாங்க இனி ஜாக்கிரதையாய் வாழக்கூடிய கிருபையை தாங்க. உமக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை தாங்க. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம, எங்களுடைய இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம, உலகத்துக்கு இடம் கொடுக்காம, கிறிஸ்துவை பின்பற்றி வருவதற்கு எல்லா விதத்திலும் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு உதவி செய்யுங்க. உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், நியாயமாய், பரிசுத்தமாய், கர்த்தருக்காய் வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. உம்மோடு கூட புறப்பட்டு வரக்கூடிய ஜனமாய் நாங்கள் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்மை நாங்கள் எதிர்கொள்ளுகிற ஜனமாய் இல்லாதபடிக்கு உம்மோடு கூட புறப்படுகிற ஜனமாய் இருக்க கிருபை தாங்க. அதற்கான அழைப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதில் பங்கெடுக்கக்கூடிய கிருபையை தாங்க. அதில் நாங்கள் தொடர்ந்து சீஷராகக்கூடிய கிருபையை தாங்க. நாங்கள் கல்யாணத்துக்கு ஆயத்தமாக உதவி செய்யுங்க. கல்யாண விருந்தில பிரவேசிக்கிற கிருபையை தாங்க. இவையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற பாக்கியம். அதை நாங்கள் மிஸ் செய்யாம கர்த்தாவே, அதை விட்டு நாங்கள் எங்களுடைய துணிகரத்தினாலோ மாம்சத்தினாலோ எழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரு நாள் கர்த்தர் புறப்பட்டு வரும் பொழுது, அவர் யுத்த வீரராய் வரும் பொழுது, அவர் அக்கினி சுவாலையாய் வரும் பொழுது, அவருடைய வாயின் சுவாசத்தின் பட்டயத்தினால் நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை பற்றி கொள்ளுகிற கிருபையை தாங்க. இன்று எண்ணப்படும் அளவும் கர்த்தாவே, இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, இளைப்பாறுதலை பிரவேசிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருடைய அந்த ஐக்கியத்திலே பங்கெடுப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய மாம்சமும் எங்களுடைய இச்சைகளையும் எங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையும் அதை இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய தயவு நடத்திட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா பிள்ளைகளுடைய இருதயமும் கர்த்தருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு, அவரை பின்பற்றுவதற்கு இன்றைக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ so much உங்க எல்லாருக்கும்.